முஸ்தோதரோம் 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 பரிசுத்தமுள்ள பிதாவே முஸ்தோதரோம் அப்பா முஸ்தோதரோம் 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 வல்லமையுள்ளவரே முஸ்தோதரோம் அப்பா முஸ்தோதரோம் 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 ஒருவராய் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே செய்கிறவரே முஸ்தோதரோம் 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 கிருபை நிறைந்தவரே முஸ்தோதரம் ஆண்டவரே முஸ்தோதரோம் சர்வ வல்லமையுள்ளவரே முஸ்தோதரோம் 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 நேற்றும் இன்றும் மாறாதவரே முஸ்தோதரோம் 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 அப்பா இந்த காலை வேலைக்காய் துதிக்கிறோம், இந்த ஆராதனை வேலைக்காய் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனை வேலையிலே மகிமையான காரியங்களை செய்கிறவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருகிறவரே முஸ்தோதரோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அருமையான ஆன்லைன் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆன்லைன் மூலமாய் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட தங்கியிருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை நம்மத்திலே செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வல்லமையுள்ளவர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல ஆவியானவரே, இந்த அருமையான ஆராதனை ஆசீர்வதியும். இந்த ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாய் கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரலோகத்தின் தேவன் நீர் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நீர் ஆசீர்வதியும். இதன் மூலமாய் மகிமையான காரியங்களை செய்து வல்லமையுள்ள தேவன் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலும் வல்லமை வெளிப்படுவதாக. மகிமையுள்ள தேவன் இன்னும் பெரிய காரியங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நம்முடைய பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 9. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திருநாமத்தின் ஆதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார்
பாடல் எண் 666. நீரன்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரன்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும்
ஆவியானவரே வல்லமை 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 கிருபையின் ஆவியானவரே வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. இப்பொழுதே சமூகத்தை ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. இரவு நேரத்தில் நெருப்பு தோளாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அதே தேவன் நம்மையும் நடத்தபடி வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வல்லமை 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 பரிசுத்த ஆவியானவரே இந்த கால வேளையிலே எங்களை நிரப்பி அபிஷேகத்தினால் நடத்தும். அபிஷேகத்தினால் நடத்தும். கிருபை நிறைந்தவரே, இந்த காலை வேளையில உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு வல்லமையின் அபிஷேகம் இறங்குவதாக. ஒரு வல்லமையின் அபிஷேகம் இறங்குவதாக. அபிஷேகத்தின் ஆவியானவரே உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகள் மேலே எப்பொழுது இறங்குவதாக. எப்பொழுது இறங்குவதாக. உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஒரு விசையாய் ஆசீர்வதிப்பீராக. ஒரு விசையாய் பலப்படுத்துவீராக. உம்முடைய கல்வாரி கரம் தாங்குவதாக. உம்முடைய பலப்படுத்துகிற கரம் தாங்குவதாக. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் தாங்குவதாக. ஓ பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ சந்தரதி அரலபலப அரலபலபலபலி அரலபலபலி அரலப வல்லமை 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 அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை. நம்முடைய நாமத்திற்கு மகிமை. எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே இம்மட்டம் கைவிடாமல் ஆண்டவர் கிருபையாய் பாதுகாத்தீரே, பலப்படுத்தினீரே, பலன் கொடுத்தீரே, பலவீனங்களிலே தாங்கினீரே. உம்முடைய அளவிட முடியாத உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. உம்முடைய மகிமைக்காய் நன்றி. உம்முடைய அற்புதங்களுக்காய் நன்றி. உம்முடைய அதிசயங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, இந்த ஆராதனை வேளையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. ஆண்டவரே சபை மக்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் மூலமாக உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆராதிக்கிற இடத்துல வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. அந்த ஆண்டவர் இருக்கிற இடங்களிலே அவருடைய கூடாரங்களிலே பிரசன்னம் இறங்குவதாக. பிரசன்னம் இறங்குவதாக. உம்மை துதிக்கிற நேரத்தில் அவருடைய வல்லமையினால், அபிஷேகத்தினால், பலத்தினால், ஆசீர்வாதத்தினால் இப்பொழுது நிரப்புவீராக. இப்பொழுது நிரப்புவீராக. இப்பொழுது நிரப்புவீராக. வல்லமை 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 வல்லமை. வல்லமை வல்லமை. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வர முடியாமல் ஆண்டவரே வீட்டிலிருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்குள்ளே வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. வல்லமை இறங்குவதாக. தேவா
உடைய பிரசன்னத்தின் வல்லமை தேவா நம்முடைய ஆராதனையின் வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே, oh thank you, 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 thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. ஏசப்பா, ஏசப்பா, நீ மகிமையின் தேவன், நீ வல்லமையின் தேவன், நீ ஆசீர்வாதத்தின் தேவன், நீ விடுதலையின் தேவன், நீ அற்புதங்களை செய்கிறவர். ஓ உம்முடைய ஆராதனையின் மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. ஓ praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே, ஓ வல்லமை 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 ஆவியானவரே. ஓ சந்தரதி இரளபல பல இரளபல பல இரளபல பல இரளபல பல praise the Lord. Hallelujah, 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 hallelujah. அப்பா உம்முடைய வல்லமைக்காக, உம்முடைய அற்புதங்களுக்காக, உம்முடைய அதிசயங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்பம் மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்பம் மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா,
நன்றி. பிரைஸ் தி லார்ட். இந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகிமையுள்ள தேவன் இன்னும் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ள ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாய் இந்த நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதியின் கற்றுகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட, வியாதியினால் பிடிக்கப்பட்டவர்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய நாமம் நம்மத்திலே மகிமைப்பட நம் கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லமை 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 அபிஷேகத்தின் ஆவியானவரே, எப்பொழுது வியாதியின் கிருமிகள் அழிக்கப்பட வேண்டும். இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. இந்த பலவீனத்தின் கட்டை, இந்த பலவீனத்தின் போராட்டத்தை கர்த்தர் முற்றிலுமாய் உடைத்தெறிய வேண்டும். கர்த்தர் முற்றிலுமாய் உடைத்தெறிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். மாத்திரமல்லாமல் நம்முடைய தமிழகத்திலே புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய பொறுப்புகளை ஏற்றிருக்கக்கூடிய புதிய முதலமைச்சரை கர்த்தர் ஆசீர்வதிக்க, அவருடைய மேல் கர்த்தருடைய கரம் தங்கி இருக்க, நாம் இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த புதிய முதலமைச்சராய் பொறுப்பேற்றிருக்கிற அருமையான மனுஷனை ஆண்டவரே நீ வல்லமையாய் என்னுடைய தமிழகத்திலே ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. அவர் மூலமாய் எங்களுக்கு சுவிசேஷத்தின் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி தாங்க. மூடப்பட்டிருக்கிற சபைகள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவரே நீர் ஏற்படுத்தின அந்த தேவதாசரை ஆண்டவரே நீர் ஆண்டவரே தமிழக மக்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. தமிழக மக்களுக்கு இன்னும் அநேக நலத்திட்டங்களை அவர் மூலமாக நீ நிறைவேற்றித்தாரோ, நீர் நிறைவேற்றித்தாரோ, நீர் அற்புதங்களை செய்யும் அப்பா. அவருக்காய் ஆண்டவர் நாங்கள் சபை மக்களாய் இருக்கிற இடங்களிலிருந்து நான் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம மேலெடுத்த ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய எல்லா விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு பதில் கொடுக்க, கர்த்தர் அற்புதங்களை செய்ய, கர்த்தர் வல்லமையான கிரியைகளை நடப்பிக்க, கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய ஊழியக்கார சோதரிச்சோம் பண்ணுவோம். விசேஷமாய் நாங்கள் ஜெபித்த ஆண்டவரே குமாரன் நீர் விடுதலையாக்கினால் விடுதலையாக்கிற இந்த வார்த்தையின் நீர் ஆண்டவரே குடும்பத்திலும் தெய்வீக வல்லமை செயல்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்காய் பரிதவிக்கிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விசுவாச குடும்பங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஒரு விசேஷ பாதுகாப்பினால் பிள்ளைகளை காத்து கொள்கிறார்கள். எல்லாரும் வெளிப்படட்டும். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்காகவும்
நம்ம இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட தங்கியிருக்கும்படி நாம் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்களிலே பரவி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதியின் கட்டுகளின் மத்தியிலே நாம் ஜாக்கிரதையாய் செயல்படும்படி நாம் அவனுடைய சமூகத்திலே பிரைஸ் தி லார்ட் ஜெபிப்போம். அநேக வெளியே அதிகமான இடங்களில் சுற்றாமல் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய மூடப்பட்டிருக்கிற சபைகள் திறக்கப்பட வேண்டும். சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். அநேக இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் பரிபூர்ண சுகத்தை பெற வேண்டும். இந்த ஒவ்வொரு காரியங்களுக்காய் நீங்கள் உற்சாகமாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்லாமல் பிரைஸ் தி லார்ட், இந்த சபையின் ஆராதனை ஆன்லைன் மூலமாய் நடைபெறும். இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நீங்கள் வீட்டிலே இருந்து பயத்தோடு பக்தியோடு கூட நீங்கள் ஆராதனையிலே பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நீங்கள் சபையில் எப்படி அமர்ந்து ஆராதிக்கிறீர்களோ அதே போல வீட்டிலும் நீங்கள் அமர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். நாம் கர்த்தருடைய நாமத்தை எந்த இடத்துல இருந்து மகிமைப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில் நமக்கு ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு நெருக்கமான சூழ்நிலை. இந்த நெருக்கமான சூழ்நிலையில் ஆலயத்துக்கு வர முடியல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு வீட்டில் உட்காராதீங்க. ஆராதனையில் பங்கு பெற்று ஆண்டவரே நாங்கள் ஆலயத்திற்கு சென்று உம்மை ஆராதிக்க வேண்டும், அதற்குரிய சூழ்நிலைகளை எங்களுக்கு உருவாக்கி தாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாய் நம்மை ஆலயத்திலே கொண்டு வந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் வைப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆராதனையிலே பங்கு பெறும்படி கர்த்தர் செய்வார். நல்ல உற்சாகத்தோடு நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். 1 சாமுவேல் 4:21. பிரைஸ் தி லார்ட். மகிமை அவர்களை விட்டு கடந்து சென்றது என்று சொல்லி அவர்களுக்கு என்ன பெயர் வச்சாங்களாம்? இக்கபோத் என்று சொல்லி பெயர் வைத்தார்கள். மகிமை அவர்களை விட்டு கடந்து போனது. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளாகிய நாம் அந்த எந்த காரியத்தை செய்தாலும் தேவ மகிமையோடு கூட செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு தேவ மகிமை என்ன ஆயிடுச்சு? கடந்து போனது. பிரைஸ் தி லார்ட். அங்கே உடன்படிக்கை பெட்டி அங்கே பிடிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஏலியின் பிள்ளைகள் யுத்தத்திற்கு போகிறார்கள். யுத்தத்திற்கு போகும் பொழுது அந்த இடத்துல அவர்கள் தோற்று போய் அங்கே உடன்படிக்கை பெட்டியை பிடிக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் அவர்களை விட்டு என்ன போயிடுச்சு? மகிமை போய்விட்டது. பிரைஸ் தி லார்ட். தேவ மகிமை அவர்களுக்குள்ளே இல்லை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள், அநேக விசுவாச மக்கள்கள், அநேக குடும்பங்கள், அநேக சபைகளுக்குள்ளே தேவ மகிமை என்ன பண்ணல? இல்லை. அவருடைய மகிமை இல்லாதபடியினால் அவர்களால் சத்துருவை ஜெயிக்க முடியவில்லை. இன்றைக்கு தங்களுடைய காரியங்களிலே தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அங்கே எப்படி அருமையான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தில் அவர்கள் முறிந்தோடு போய் தோற்று போனார்களோ இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள், அநேக தேவ பிள்ளைகள் அநேக சூழ்நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள், தன்னுடைய தொழில் காரியங்கள், தன்னுடைய வியாபார காரியங்கள், தன்னுடைய குடும்பத்தின் காரியங்களிலே தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய மகிமை இல்லை. பிரைஸ் தி லார்ட். மகிமை அவர்களை விட்டு விலகி போனது. பிரைஸ் தி லார்ட். நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம், சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் மிகவும் பலமுள்ளவன், அவன் பலசாலி. பிரைஸ் தி லார்ட். அவனைப் போல பலமுள்ளவன் ஒருவனும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவன்
அநேகரை கொன்றவன், பராக்கிரமசாலியாய் காணப்பட்டவன். ஆனால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியினால் அவனுக்குள் இருந்த அந்த வல்லமை, அந்த மகிமை, அந்த அபிஷேகம் அவனை விட்டு வெளியே போனது. அந்த மகிமை, அந்த அபிஷேகம் போன உடனே அவனால் என்ன பண்ண முடியல, ஒரு காரியத்தையும் செய்ய முடியல. இன்றைக்கு அநேக நேரங்களில் கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளே இல்லாமல் போனபடியினால் ஒரு காரியத்தையும் நம்மால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. தேவ மகிமை நமக்கு அவசியம். அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிங்க யூதா எழுதின புத்தகம் அதனுடைய 6வது அதிகாரம், யூதா அதனுடைய 6வது வசனம். யூதா 6வது வசனம். இங்கே பார்க்கிறோம், யூதா புத்தகத்தில் சொல்லுகிறார், தங்களுக்குரிய ஆதி மேன்மையை என்ன பண்ணிட்டாங்க, தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போயிட்டாங்க. அப்படிதானே? யூதா எவ்வளோ அழகாக சொல்றாரு பாருங்க. அந்த ஆதி மேன்மைன்றது அந்த மகிமை. தன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காலத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். ஆதி மேன்மை, அந்த மகிமை, கர்த்தர் கொடுத்த மகிமையை அந்த தூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இழந்து போனார்கள். இன்றைக்கு ஆரம்பத்தில் மகிமையாய் பிரகாசித்த விசுவாசிகள், ஆரம்பத்திலே மகிமையாய் பிரகாசித்த ஊழியக்காரர்கள், மகிமையாய் செயல்பட்ட தேவதாசர்கள் இன்றைக்கு மகிமை இழந்து போய் காணப்படுகிறார்கள். அடுத்த மகிமை இல்லை. அந்த மகிமை அவர்களை விட்டு கடந்து போனது. அது அவர்களே என்ன பண்ணல, அறிந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ மகிமையை இழந்து விடக்கூடாது. வாசிங்க எபிரேயர் புத்தகம் அதனுடைய 6வது அதிகாரம், அது 4 வரை வாசிப்போம். எபிரேயர் 6, 4 வரை வாசிப்போம். எவ்வளோ அழகா சொல்ல, அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது எப்படிப்பட்ட காரியமா, கூடாத காரியம். தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் என்ன பண்றாங்க, சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மறுபடியும் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர் மறுபடியும் என்ன பண்ண முடியாது, புதுப்பிக்கிறது கூடாத காரியம். என்னுடைய மகிமையை இழந்து போயிட்டு திரும்பிய வரலன்னா ரொம்ப கஷ்டம். மறுதலித்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், கர்த்தரை முறுமுறுத்தவர்கள் திரும்பவும் புதுப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா. மறுதலிக்கிறதுல பல விதங்கள் உண்டு. நாம் எப்படி மறுதலிக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். பேதுரு மறுதலித்தார், ஆனால் பேதுருவை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மறுதலிக்கிறோம் என்பதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். இன்னைக்கு சும்மாவே நாம் ஆண்டவரை மறுதலித்து கொண்டே இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் கர்த்தரை மறுதலிக்கிறோம், கர்த்தரை மறுதலித்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைங்க ஆண்டவரை ஒரு நாளும் மறுதலிக்க கூடாதுங்க, பின்வாங்கி போயிடக்கூடாதுங்க. கர்த்தர் மேல் கொண்டு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் உறுதியாக நிற்கணும். அதுதான் ஆசீர்வாதம், அதுதான் நன்மை, அதுதான் விடுதலை, அதுதான் கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியம். அதை முழுமையாக சுதந்திரத்து கொள்ள வேண்டாம். ஏசாயா 59 அதனுடைய 2வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 59 அதனுடைய 2வது வசனம்.
பிரைஸ்ல எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாரு. பாவங்கள் நம்முடைய மகிமையை மாற்றி விடுகிறது, மகிமையை இழந்து போக செய்கிறது, தேவனுடைய மகிமை நம்மிடத்தில் வராதபடி தடுத்து விடுகிறது. பிரைஸ் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் சூரிய கிரகணம் வரும், சந்திர கிரகணம் வரும். ஏன்னா சூரியனுடைய நேரடி வெளிச்சமானது எதில் படுறது கிடையாது சொல்லுங்கள், சந்திரனை படுறதில்லை. அதே நேரத்தில் அமாவாசை அன்றைக்கு சூரியனுடைய வெளிச்சம் படாதபடியினால் சந்திரன் எப்படி இருக்குது சொல்லுங்கள், இருண்டு போய் கிடக்குது. இன்னைக்கு அதே போல தான் நம்முடைய அக்கிரமம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் தேவனுடைய மகிமை நமக்குள்ளே என்ன பண்ண முடியல, வர முடியல. நம்ம இருண்டு போய் இருண்டு போய் நிலைமையில் இருக்கிறோம். பிரகாசம் நமக்குள்ளே இல்லை, வெளிச்சம் இல்லை. பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த மகிமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த மகிமையின் பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கணும். ஏன் நம்ம அந்த மகிமையை விட்டு போயிடுதுன்னா, கர்த்தரை சரியான முறையிலே நாம் அறிந்து கொள்ளவில்லை. வாசிங்க 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் வாசிங்க. பிரைஸ்ல இப்பிரபஞ்சத்தில் இருக்கிறவங்க ஒருவனும் யார் அறிந்து கொள்ளவில்லையா சொல்லுங்க, யார் அறிந்து கொள்ளவில்லை? ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் என்ன பண்ண மாட்டாங்க, அறைய மாட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவரை சரியான விதத்தில் நாம் அறிந்து கொள்ளாதபடியினால் அந்த மகிமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் அது மகிமையினால் நாம் பிரகாசிக்க முடியும். எதனால் பிரகாசிக்க முடியும்? அவருடைய மகிமையினால். அப்போ அவரை அறிகிற அந்த அறிவிலே சரியான விதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள இருக்கணும். அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம், அவர் மேல் கொண்டிருக்கிற அந்த பற்றுதல் ஒரு நாள் மாறக்கூடாது. இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்குள்ள அந்த நம்பிக்கை, அந்த பற்றுதல் எல்லாம் என்ன ஆயிடுது, மாறி போயிடுது. மகிமையை இழந்து போயிடுறாங்க. அவரை சரியான விதத்தில் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவரை அறிந்தால்தான் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை நம்மால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அவரிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களையும் அவரிடத்தில் இருக்கக்கூடிய காரியங்களையும் அறிந்து கொண்டால்தான் நமக்கு என்ன காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த காரியங்களை நாம் போய் அவரிடத்தில் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதை அறிந்து கொள்ள முடியாதபடியினால் அநேகர் என்ன பண்ணுறாங்க, சரியான விதத்திலிருந்து அவரிடத்தில் நன்மைகளை அவங்களால் என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியலை. பெற்றுக்கொள்ள முடியாதபடியினால் அப்படியே போய்விடுகிறார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிமையை சரியான விதத்தில் அறிந்து கொள்வார்களால் அவர்களும் மகிமையாய் ஜொலிக்க முடியும். வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா புத்தகம் அதனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஏசாயா 40:5. கர்த்தருடைய மகிமை என்ன ஆகுமா, வெளியரங்கமாகுமா. அதை மாம்சமான யாவை என்ன பண்ணுமா, இப்போ நாம் அதை பார்க்குறோமா? எத்தனை விசுவாசிங்க கர்த்தருடைய மகிமையை பார்க்குறோம்? அந்த மகிமையை எத்தனை பேர் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறோம்? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். பார்த்து அந்த மகிமையை நாம் அனுபவிக்கணும். அப்படிதானே? அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். யாருடைய மகிமை அது? கர்த்தருடைய மகிமை. யாருடைய மகிமை? கர்த்தருடைய மகிமை. சுய மனுஷனுடைய மகிமைக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாபம் பண்ணுகிற ஒரு மனுஷனையும் நம்மளால் பார்க்க முடியல.
கர்த்தருடைய மகிமையை பிரஸ்தாபம் பண்ணக்கூடிய தேவ பிள்ளைகளை இன்றைக்கு காண முடியவில்லை. நாம் கர்த்தருக்கே மகிமையை செலுத்த வேண்டாம். அதே ஏசாயா புத்தகம் 42 அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்போம். எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை நான் என்ன பண்ணுறதில்ல, வேறு ஒருவருக்கும் விற்கிறவங்களுக்கு நாம் கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு அவருடைய மகிமையை நாம் யாருக்கெல்லாம் கொடுத்துட்றோம் சொல்லுங்க? யாருக்கெல்லாம் கொடுக்குறோம்? எல்லாருக்கும் கொடுத்துட்றோம். பிரைஸ் எல்லாம் அப்படி தானே? அவருக்கு தான் மகிமை. நான் கர்த்தர், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன். அப்போ அந்த மகிமை அவருக்குரியது. அந்த மகிமையை அவருக்கு செலுத்தி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அப்போதான் நம்ம இருக்கிற இடத்துல அந்த மகிமை இறங்கும். இன்னைக்கு நாம் மகிமையை நமக்கு நாமே செலுத்தி கொள்ளுகிறோம், இல்லை மனிதர்களுக்கு செலுத்தி விடுகிறோம். யாரையோ புகழ்ந்து யாருக்கோ அந்த மகிமையை என்ன பண்ணிடுறோம், கொடுத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்லை. ரைசல்லாம் என் மகிமை எனக்குரியது. ரைசல்லாம் இன்னைக்கு சபைகளில் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்களுக்கு அந்த மகிமையை கொடுத்துட்றாங்க. ரைசல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அன்றைக்கு ராஜா சொன்னார் பார்த்தீங்களா, நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன், இன்னைக்கு நான் செய்த காரியம், இன்னைக்கு நான் பெற்ற காரியம், இது என்னால் தான் முடிந்தது, இது நான் தான் செய்தேன், இது என்னால் தான் முடியும் என்கிற அந்த மகிமையை தன்னுடைய சுய பிரஸ்தாபத்திற்கு அநேகர் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ரைசலா அதனால் இன்றைய காலகட்டத்தில் சபைகளிலே மகிமை இல்லை. யாருடைய மகிமை இல்லை? தேவ மகிமை இல்லை. ரைசலா அந்த மகிமை இல்லாதபடினால்தான் சபைகள் இன்றைக்கு பூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ரைசலா சபைகள் திறக்கப்படும் பொழுது அந்த மகிமை உள்ளே இருக்கணும். அன்னைக்கு சாலமோன் தேவாலயத்தை கட்டி பலிகளை செலுத்தும் பொழுது அந்த மகிமை தேவாலயத்தை என்ன பண்ணிச்சான் சொல்லுங்க, நிரப்பினது என்று பார்க்கிறோம். தேவாலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பினதாய் காணப்பட்டது. இன்றைக்கு ஆலயங்கள் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆலயங்களுக்குள்ளே உலகத்தின் காரியங்கள் உள்ளே நுழைந்தபடியினால் மகிமையானவர் இன்றைக்கு ஆலயத்திற்கு வெளியே என்ன பண்ணிருக்காரு, நின்று கொண்டிருக்கிறார். சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று நான் என்ன பண்ணுறேன், கதவை தட்டுறேன்பா. என் மகிமையை நீங்கள் வேற ஒருத்தருக்கு என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டீங்க. எனக்குரிய மகிமை இல்லை இந்த ஆலயத்தில். பிரைஸ் எல்லாம் ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இருக்குமானால் அந்த ஆலயத்தின் மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். பிரைஸ் எல்லாம் அப்போ நம்ம ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்க வேண்டும். விசுவாசிகள் அனைவரும் ஆண்டவரே என்னுடைய ஆலயத்தை மகிமையினால் நிரப்போம். பிரைஸ் எல்லாம் நம்ம கேட்கணும். இப்போ சபைகள் என்ன பண்ணியிருக்கு, மூடப்பட்டிருக்கிறது. திருப்பி சபைகள் சீக்கிரமாக என்ன பண்ண போகுது, திறக்கப்பட போகிறது. அப்போது அப்படி திறக்கப்படும் பொழுது விசுவாசிகள் நீங்கள் இருக்கிற இடங்களில் இந்த சத்தத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே என்னுடைய ஆலயம் திறக்கப்படணும். திறக்கப்பட்டு நாங்கள் ஆலயத்துக்குள்ளே நுழையும் பொழுது முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கணும், பெரிதாக இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி இருக்கிற இடங்களை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஆலயம் கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்படணும். இப்பொழுது உங்கள் வீடுகள் மகிமையினால் நிரப்பப்படணும். நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஆராதித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்தை மகிமையினால் கர்த்தர் நிரப்பணும். அதற்கு பிற்பாடு ஆலயம் திறக்கப்பட்ட உடனே முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கிறது. என்னுடைய ஆலயம் மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எங்கள் ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. எங்கள் ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு விடுதலை உண்டு. என்னுடைய ஆலயத்திற்குள்ளே வருகிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டு. நீங்கள் சொல்ல முடியும். ஏனென்றால் அங்கே கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. யாருடைய மகிமை இருக்கு? அதை விசுவாசிகளாகி நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் எல்லாம் நாங்களும் எங்கள் ஆலயமும்
மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கணும். வாசிங்க ஏசாயா புத்தகம் 46 அதனுடைய 13வது வசனம். ஏசாயா 46:13. இஸ்ரவேலுக்கு என் மகிமையை நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் எவ்வளோ வியாதி பரவிட்டுருக்கு, எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே எவ்வளோ மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இது ஒவ்வொருவரும் பேசலாம். ஒவ்வொரு விசுவாசிகளும் இதற்காக தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் தான் கணக்கு ஒப்புவிக்கணும். நாம் அவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நின்று மகிமையின் பிரசன்னத்தோடு கூட நாம் ஜெபிக்கலை. பேசலாம். ஒருவேளை ஜெபம் பண்ணியிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? கண்டிப்பாக மாற்றுவார். அப்போ நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் ஜெபம் பண்ண வேண்டிய பொறுப்பை நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். தேவ பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த வியாதி மாறணும், உங்களுடைய மகிமை இறங்கணும், உங்களுடைய மகிமை இறங்கணும். என்னுடைய தேசத்தின் மேலே, நம்முடைய தமிழகத்தின் மேலே உங்களுடைய மகிமை இறங்கணும்னு கேளுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த மகிமை இறங்கும் பொழுது அற்புதம் நடக்கும். ரைசெல்லாம் வியாதிகள் நீங்கும், சுகமாகும். ரைசெல்லாம் தேவன் அற்புதங்களை செய்வார். ரைசெல்லாம் நாம் அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறத விட்டுட்டு யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ண மாட்டாங்களா, அங்கேருந்து ஜெபம் பண்ண மாட்டாங்களா, எங்கேருந்து ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ரைசெல்லாம் அந்த மகிமை உங்களுக்குள்ளே இருக்குமானால், நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் விடுதலையை கொடுப்பார், கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், ஜெயத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மகிமையை நீங்கள் உணர வேண்டும். வாசிங்க சங்கீதம் 29 அதனுடைய 1-2 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 29 அதனுடைய 1-2 வசனங்கள். எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் என்ன பண்ணுங்க? செலுத்துங்க. கர்த்தருக்கே செலுத்துங்க, மனுஷனுக்கு அல்ல. தேவாலயத்தில் கர்த்தருக்கு நாங்கள் மகிமையை செலுத்தணும்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்க. அவருடைய நாமத்திற்குரிய மகிமை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய மகிமை. பிரைசெல்லாம் நம்ம செலுத்துகிறோமா யோசிச்சு பாருங்க. நாம் ஆனால் அந்த மகிமையை செலுத்துறதே கிடையாது. பிரைசெல்லாம் என்ன பண்ணிடும்? எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்தது. நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடந்தது. என்னால் தான் இது முடிந்தது, என்னால் தான் இது செய்தேன், நாங்களால் அப்படின்ட்டு நான் அவர்னு சொல்லும் பொழுது அந்த மகிமை போயிடுச்சு. என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு என்ன பண்ணுங்க? செலுத்துங்க. அவருக்குரிய மகிமை அவருக்குரிய தாங்க. அவருக்குரிய மகிமை வேற ஒருத்தருக்கும் அவர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறதில்லை, விரும்புறதில்லை. மகிமை அவருக்குரியது. மாசுங்க 1 கொரிந்தியர் 10:31. 1 கொரிந்தியர் புத்தகம். பிரைசரை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் எதற்கென்று நீங்கள் செய்யணுமா? தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அப்போது நீங்கள் யாருக்குன்னு செய்யணும்? எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்யுங்க. அதுதான் ஆசீர்வாதம். அப்படி செஞ்சு பாருங்கள். கர்த்தருடைய எல்லா காரியத்திலையும் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். ரைசல்லா எல்லாமே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. என்னை ஆசீர்வதித்தார், அவருடைய மகிமை. நல்ல உணவு ஆண்டவருக்கு கொடுத்தார், அவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நல்ல பலத்தை கொடுத்தார், அவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் முழுவதுமாய் என்னை பலப்படுத்தினார், அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் முழுவதுமாய் என்னுடைய தேவைகளை சந்தித்தார், அவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா மகிமையும் நீங்கள் யாருக்கு நீங்கள் செலுத்தணும் சொல்லுங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் என்ன காரியங்களை செய்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று நீங்கள் என்ன பண்ணணுமா? மகிமையை செலுத்தணும்.
பிரைஸ் எல்லாம் அந்த மகிமையை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த மகிமையை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். என்ன இருக்கணும்? அந்த மகிமையை குறித்த ஒரு பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். வாசிங்க வெளிப்படுத்துதல் 11:13. வெளிப்படுத்துதல் 11:13. எப்போ அவங்க மகிமைப்படுத்துகிறாங்க பாருங்க. எப்போ மகிமைப்படுத்துகிறாங்க அவங்க? பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே அந்த நகரத்தில் 10 இடிந்து விழுந்தது, மனுஷரில் 7000 பேர் என்ன பண்ணாங்க? பூமி எதிர்ச்சினால் அழிந்தார்கள், மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவன் என்ன பண்ணாங்களாம். அப்போது ஆண்டவர், நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா வியாதியை கூட அனுபவிச்சு இதற்காக கூட இருக்கலாம். சொல்லுங்கள், நாம் ஏன் வந்ததுன்னு நம்ம யோசிச்சுட்டு அதற்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்? போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அனுபவித்த ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு மகிமை வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு, யாராருக்கும் மகிமை போயிட்டு இருக்கு. அதனால் ஆண்டவர் அனுபவித்த காரியம் என்னவென்றால், பயத்தினால் பரலோகத்தின் தேவனை தேவ பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம்? மகிமைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் தேவ பிள்ளைகளுக்கு வரணும். பிரைஸ் எல்லாம் நீங்கள் பயத்தினால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. சும்மா அப்படியே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பூமி அதிர்ச்சினால் மரித்து போனார்கள், ஒரு பக்கம் கொள்ளை நோயினால் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த பயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். தேவ மகிமை குறித்த ஒரு பயம் இருக்கணும். இங்கே பயத்தினால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அவருக்குரிய மகிமையை கொடுங்க. பிரைஸ் எல்லாம் அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், மகிமை அவருக்குரியது. வெளிப்படுத்துதல் 14:7 வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 14 அதனுடைய 7வது வசனம். பிரைஸ் எல்லாம் இனி காலம் என்ன பண்ணாது? செல்லாது சொன்னார். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். இருக்கிற இடங்களில் சத்தமிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் எல்லாம் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள். சொல்ல வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர் என்ன பண்ணுங்க? துதி. அவருக்கு மகிமையை செலுத்துங்க. அவருக்குரிய மகிமை அவருக்கு கொடுங்க. பிரைஸ் எல்லாம் நம்ம மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். மகிமையுள்ள தேவன் அவர், மகிமையான காரியங்களை செய்கிறவர். அந்த மகிமையுள்ள தேவனை மகிமைப்படுத்துங்க. இனி காலம் செல்லாது. பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தமிட்டு தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, மகிமையை செலுத்துங்கள். நம்ம மகிமையை செலுத்தணும். இனி காலத்தை என்ன பண்ணாதீங்க? தாழ்த்தி கொண்டு இருக்காதீங்க. சங்கீதம் 4வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 4:2. மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய விசுவாசிகள் அனைவரும் அவருடைய மகிமையை அவமானப்படுத்தினபடினால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் நம்ம மாட்டிட்டு முடிக்கிறோம். பைசலாம் இப்படிப்பட்ட பிரச்சனையில் நாம் இருக்கிறோம். அவருடைய மகிமையை நாம் அவமானப்படுத்தாமல் இருந்திருப்போமானால் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? தப்பித்து கொள்ள முடியும். இனி நீங்கள் அவமானப்படுத்தாதீங்க. பிரைஸெல்லாம் அவரை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. அவரை குறை சொல்லாதீங்க. எத்தனை இன்றைக்கி இருக்கக்கூடிய விசுவாசிகளில் 100ல் 70% பேர் அவர் மகிமையை சரியாக என்ன பண்ணலை, அறிந்து கொள்ளவில்லை. இந்த 100% விசுவாசிகளும் அவருக்குரிய மகிமையை அவமானப்படுத்தாமல் அவருக்குரிய மகிமையை செலுத்துவோமானால்
நம்முடைய இந்தியா இயேசுவை சந்திக்கும். இந்தியர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ மகிமையை அவருக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்? செலுத்த போகிறோம். ஒரு நாள் அவருடைய மகிமையை அவமானப்படுத்தாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அவருடைய மகிமைக்குரிய பயம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவருடைய மகிமையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தெளிவு உங்களுக்குள்ளே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து 11 வரை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3 8லிருந்து 11 வரை. நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. எவ்வளோ அழகாக பவுல் சொல்றார் பாருங்க கொரிந்தியருக்கு. அன்றைக்கு அழிந்து போகிற ஒழிந்து போகிற ஊழியத்தை செய்த அந்த ஊழியமே மகிமை உள்ளதாக இருந்ததாம். அப்படிதானே? ஒழிந்து போகிற ஊழியம். பிரைசலாம். மோசே கரங்களை நீட்டினார், செங்கடல் 2ஆய் பிளந்தது. மோசே ஜெபித்தார், ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? மன்னாவை கொடுத்தாரு. மோசே ஜெபித்தார், ஆண்டவர் காடைகளை வரவழைத்தார். மோசே ஜெபித்தார், வாதைகள் நீங்கினது. அப்போ ஒழிந்து போகிற ஊழியத்திலே அவ்வளோ காரியம் நடக்கணும், அவ்வளோ மகிமை இருக்குன்னா, அப்போ இப்போ நாம் செய்கிற ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் சொல்லுங்கள்? எப்படிப்பட்ட ஊழியம்? இதை குறித்து அவர் என்ன சொல்கிறாரு? பிரைஸ் தி லார்ட். இந்த ஊழியம் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. அப்போ இந்த ஊழியம் அவ்வளோ மகிமை உள்ளது. அப்போ இந்த ஊழியத்தில் நம்ம செய்து கொண்டிருக்கிற நம் மூலமாக கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்யலாம், எவ்வளோ அதிசயங்களை செய்யலாம். அப்போ அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளணுமா, பெற்றுக்கொள்ளக்கூடாதா? பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை கொண்டு தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். உங்களை கொண்டு தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பிக்க போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் உணர்ந்து நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்ம இருக்கிற இடங்களில் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அந்த மகிமையை சுதந்திரித்துக் கொள்வோம். அந்த மகிமையின் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கணும். அந்த மகிமையின் வல்லமை நம்மோடு கூட இடைபடுவதாக. அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் உணர. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளும்படி அவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் ஏகமாய் காணும். அந்த மகிமையை வெளிப்படுத்தும்படி, அந்த மகிமையின் பிரசன்னத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி இருக்கிற இடங்களிலே ஆண்டவரே நாங்கள் உமக்கே மகிமையை செலுத்துகிறோம்னு சொல்லுவோம். உமக்கே பிரசன்னத்தின் மகிமையை செலுத்துகிறோம். நீரே மகிமையுள்ளவர், நீரே மகிமையுள்ளவர். உங்கள் மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட்.
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆவியானவரே, அருமையானது நல்ல வேலைக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தை மகிமையின் வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகள் மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உடைய வல்லமையினால் நிரப்போம். மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் உரியது. எல்லா துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு மகிமையை செலுத்தி உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நிராசீர்க்கும் துரிதமாய் எங்களுடைய ஆலயம் திறக்கப்பட்டு ஆலயத்தை உடைய மகிமையினால் நிரப்பி நிராசிரதி. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருந்தது என்ற வார்த்தையின்படி என்னுடைய ஆலயம் திறக்கப்படும் பொழுதே உடைய மகிமையை மாம்சமான யாவரும் காண வேண்டும். இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலிருந்து ஜெபிக்கும் பொழுதே அந்த மகிமை வெளிப்படுவதாக, அந்த மகிமை வெளிப்படுவதாக, பிரசன்னம் தங்கி இருப்பதாக, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் கிருபை சொல்வதாக தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நிறைய வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அவரை மன்னித்து குணமாக்கி என் பிராணை விலக்கி மீட்டு கிருபையினாலும் மிரக்கினாலும் முடிசூட்டி வாயை திருப்தியாக்குவார். எழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழவே போனார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்வார். ஆமென். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம்ம நிறுவனக்கூட சகல பரிசுத்தவானோடு கூட என்றும் என்றும் சதாக்காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். நம்முடைய சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.